ஆளும் சொன்னாங்க, உனக்கு ஒரு கல் அடித்தால், விதிப்பட்டால், வேதனை வந்தால், கஷ்டம் வந்தால், கவலை வந்தால், உன் காலிலே தைத்த முட்கள் கூட அவனை பார்த்ததுனால வந்துச்சு, இவனை பார்த்ததுனால வந்துச்சு, ஒரு பூனை குறுக்க போனதுனால வந்துச்சு. எங்க ஒரு பூனைக்கு அவ்வளவு பெரிய சக்தியா இருக்குது. உன் வாழ்க்கையில ஒரு முசீபத்தை கொண்டு கொடுக்கிற அளவுக்கு பூனைக்கு சக்தி இருக்குது. நான் வந்து இறங்கும் போது ஒரு பூனை குறுக்க போயிட்டு, பூனை குறுக்க போனதுனால முசீபத்தை கொடுக்கிற பவர் பூனைக்கு இருக்குதா? பெருமானார் சொல்றாங்க, நீ செய்த உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கவலை, கஷ்டம், கை சேதம், இன்னொரு பக்கம் கல்லடி விழுது, காலடி விழுது, காலில் முள்ளு குத்தினாலும் கூட அன்று நீ செய்த பாவத்திற்கான பரிகாரம் என்றார்கள். அப்படின்னா நீ என்ன யோசிக்கணும்? இன்னைக்கு நான் என்ன பாவம் செய்தேன்னு யோசிக்கணும். யாரும் முகத்துல முழிச்சேன்னு யோசிக்க கூடாது. நம்ம பாவத்தை இன்னொருத்தர் மேல அப்படி பந்து விளையாடிடுறாரு. அவ கண்ண விழிச்சதுனாலதான் அப்படின்னா இவர் நல்ல மனுஷன் மாதிரி ஆயிடுறார். நீ செய்த பாவத்தின் பரிகாரம் என்றார்கள். இன்னொரு